வணக்கம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாரு. அ இது என்ன பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பை ஸ்ட்ராட்டஜி. அண்டர்லைங் வந்து நிஃப்டி 50. டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா, 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமு. இதில வந்து 2 இண்டிகேட்டர்ஸ யூஸ் பண்ண போறோம். ஒண்ணு பார்த்தீங்கன்னா, இஎம்ஏல 20 பீரியடு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, RSI. அ டைமிங் 9:25 வச்சிருக்கேன். 9:25லேருந்து ஈவினிங்கு 14:15 வரைக்கும் உங்களுக்கு டைமிங். அது நம்ம எப்படி வேணா மாத்திக்கலாம். யுனிவர்சல் எக்ஸிட் 3 மணிக்கு குடுத்துரும். இப்போ ஏடிஎம் சிஏ பை எடுத்ததுக்கான கண்டிஷன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, இஎம்ஐ 20 பீரியட் வந்து அப் சைட்ல கிராஸ் ஓவர் ஆகணும். இது ஒரு கண்டிஷன். அடுத்த கண்டிஷன் RSI வந்து அபோவ் 50. 50க்கு மேல இருக்கணும். ஸோ இந்த 2 கண்டிஷன் மேட்ச் ஆகும்போது, நிஃப்டில வந்து அட் த மணி சிஏ பை பண்ணணும். இதுக்கான எக்ஸிட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, உங்க 20 இஎம்ஐ கிராஸ் ஓவர் வந்து டவுன் சைட்ல போகணும். ஆப்போசிட்டா போகணும். அப்படி போகும்போது இந்த அட் த மணி சிஏ எக்ஸிட் பண்ணிக்கணும். இப்போ சேம் இதே மாரி ஆப்போசிட்ல புட் ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா, அட் த மணி. அங்க பார்த்தீங்கன்னா 20 இஎம்ஐ வந்து டவுன் சைட்ல கிராஸ் ஆகணும். அது ஒரு கண்டிஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, RSI வந்து பிலோ 50 இருக்கணும். ஸோ இந்த 2 கண்டிஷன் மேட்ச் ஆகும்போது, அட் த மணில புட் ஆப்ஷன் நம்மளுக்கு என்ட்ரி எடுக்கும். ஸோ இந்த புட்டுக்கான எக்ஸிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த அந்த இஎம்ஐ கிராஸ் ஓவர் 20 இஎம்ஐ கிராஸ் ஓவர் அப் சைட்ல இருக்கு. அப் சைட்ல வரணும் கிராஸ் ஓவர். அப்படி வரும்போது இந்த என்ட்ரிய எக்ஸிட் பண்ணிக்குவோம். ஸோ எப்போலாம் உங்களுக்கு வந்து அந்த எப்போலாம் இஎம்ஐ கிராஸ் ஓவர் நடந்துட்டுருக்கோ, அந்த டைம்லலாம் என்ட்ரி, எக்ஸிட் மாறி, மாறி வந்துட்டே இருக்கணும் அதுல. இத சார்ட்ல ஒரு டைம் பார்த்துருவோம். 5 மினிட் டைம் ஃப்ரேம்ல குடுத்துருக்கேன். இங்க பார்த்தீங்கன்னா, இஎம்ஐ 20 பீரியட் வச்சிருக்கேன். RSI இங்க இருக்கு. RSI வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டா 14ல இருக்கும். அது சிலர் மாத்துவாங்க. மாத்தும்போது நீங்க மாத்திட்டும் பண்ணலாம். இல்ல டிஃபால்ட் வேல்யூ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 50ல ஒரு லைன் போட்டிருக்கேன் இங்க. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் எடுக்குதுன்னு வச்சுக்கலாமே. இப்ப இந்த இடத்துல கிராஸ் ஓவர் வந்திருக்கணும் உங்களுக்கு. அப்ப நம்ம டைமிங்க ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் முடிஞ்ச அப்புறம் மாத்திக்கலாம். ஸோ டைமிங் வந்து அது எப்பவுமே நடக்கும்னு சொல்ல முடியாது. பட் ஒரு டைமிங் நம்ம வந்து ஃபாலோ பண்றோம்னா, கன்டினியூஸா அந்த டைமிங்க ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ நம்மளுக்கு என்ட்ரி கண்டிஷன் வந்து ஃபர்ஸ்ட் கேண்டில்லேருந்தே வரலாம். ஸோ அதனால 9:20 இருந்தே என்ட்ரி கண்டிஷன் குடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல டவுன் சைட்ல வந்து கிராஸ் ஓவர் வந்திருக்கு. RSIயும் பார்த்தீங்கன்னா, 50 கீழ இருக்கு. ஸோ அரவுண்ட் பார்த்தீங்கன்னா 34.87 இருக்கு. ஸோ 50 கீழ இருக்கு. அப்ப இந்த இடத்துல அட் த மணி புட் ஆப்ஷன் எடுக்கணும் இங்க. ஓகேங்களா? இது ஒரு கண்டிஷன். இது எங்க எக்ஸிட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, 20 இஎம்ஐ அப் சைட்ல எந்த இடத்துல உங்களுக்கு வருது கிராஸ் ஓவர் நடக்குதோ, அங்க எக்ஸிட் ஆகணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. ஸோ அந்த இடத்த புட் ஆப்ஷன் இந்த இடத்துல எக்ஸிட் ஆயிருக்கணும். ஸோ இங்க எக்ஸிட் ஆயிட்டு, இங்க புட் ஆப்ஷனுக்கான என்ட்ரி கண்டிஷன் வந்து மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். சாரி, புட் எக்ஸிட் ஆயிடுச்சு. அடுத்த மணிக்கு கால் ஆப்ஷனுக்கான என்ட்ரி கண்டிஷன் இங்க வருதான்னு பார்க்கணும். ஸோ உங்களுக்கு 20 இஎம்ஐக்கு மேல அந்த 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. செகண்ட் கண்டிஷன் இஎம்ஐ 50க்கு மேலயும் இருக்கு. 59 இருக்கு. அப்ப இந்த இடத்துல அடுத்த மணி சிஏ பை என்ட்ரி எடுத்துரும். எடுத்துட்டு இது எங்க எக்ஸிட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கிராஸ் ஓவர் வந்திருக்கு. டவுன்ல வந்திருக்கு. இந்த இடத்துல அது எக்ஸிட் ஆயிட்டுருக்கும். ஸோ இதே மாரி உங்களுக்கு அடுத்த என்ட்ரி இங்க வந்திருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அப் சைட்ல வந்து கிராஸ் ஓவர் வந்திருக்கு உங்களுக்கு. இது ஓப்பன், இது க்ளோஸ். ஸோ இங்க வந்திருக்கு. தென் RSIயும் 50க்கு மேல இருக்கு. இது மாரி உங்களுக்கு கன்டினியூஸா வந்துட்டே இருக்கும். இப்ப ஸ்ட்ராட்டஜி எப்படி டேட்டால கிரியேட் பண்றதுன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு நேம் குடுத்துருங்க. குடுத்துட்டு செட் 1. இப்ப நம்மளுக்கு இதுல 2 செட் தேவைப்படும். சரிங்களா? இது செட் 1. ஆட் நியூ செட் போனீங்கன்னா, அடுத்த செட் ஆட் பண்ணிக்கலாம். செட் 2. ஓகேங்களா? இப்போ செட் 1 வந்து பார்த்தீங்கன்னா, சிக்கு, செட் 2 பிக்கு.
ஸோ என்ட்ரி கண்டிஷன் ஆட் பண்ணலாம். முதல்ல டைம் greater than or equal to 9:20 போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் முடிகிற டைம் அது. ஸோ அதுலேருந்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பொசிஷன் கொடுத்துட்டு கிராஸ் ஓவர் கண்டிஷன் கொடுக்குறோம் இந்த இடத்துல. அப்போ கிராஸ் அந்த கீவேர்டு யூஸ் பண்ணிக்கணும். -1 அந்த ஒரு கேண்டில் முடிஞ்ச அப்புறம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வந்து பொசிஷனில் -1 கொடுக்கணும். கிராஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து க்ளோஸு இந்த இடத்துல EMA அடுத்தது சிம்பிள் கிளிக் பண்ணிவிட்டு 5 மினிட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் நேமில் NFO 50. ஸோ அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா இப்போ EMA அதில் வந்து டிஃபால்ட்டாக 20 தான் இருக்குது. ஸோ நம்ம மாற்ற தேவையில்ல. ஸோ 20 தான் இருக்குது. வேறு எதாவது மாற்றணும்னா அங்கே மாற்றிக்கலாம். நீங்கள் சப்போஸ் 5 EMA போடுறீங்கன்னா 5ன்னு போட்டு கொடுத்தீங்கன்னா மாறிடும். ஸோ நம்ம இதில் 20 வச்சுக்குவோம். 20 சிம்பிள் போயிட்டு 5 மினிட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் நேமில் NFO 50. ஸோ இது ஃபஸ்ட்டு கண்டிஷன் கொடுத்தாச்சு. அப்சைடில் கிராஸ் ஓவர் நடந்திருக்குன்றது கன்ஃபார்ம் பண்ணுறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா RSI கண்டிஷன் கொடுக்கணும். ஸோ RSI கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பொசிஷன் RSI series -1 5 minute name info 50. ஸோ அந்த -1 கேண்டில் ப்ரீவியஸ் கேண்டில் அது வந்து எங்கே க்ளோஸ் ஆகிருக்கணும்னா greater than 50. ஸோ 2 கண்டிஷன் கொடுத்தாச்சு. இப்போ அடுத்ததாக வந்து நெட் குவான்டிட்டி கொடுத்துருவோம். நெட் குவான்டிட்டினா இப்போ எதுவுமே இல்லைன்றதை கன்ஃபார்ம் பண்ணுறோம். CE சைடில் நெட் குவான்டிட்டி எதுவுமே இல்லைன்ட்டு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நெட் குவான்டிட்டி கொடுத்து ட்ரேடர் இன்ஸ்ட்ருமெண்ட் நேம் கொடுத்துட்டு 50. எந்த செட்டு என்ன கண்டிஷன் நம்பர் லெக் நம்பர் எல்லாம் ஒன்று வந்துடும். கொடுத்துருங்க. இஸ் ஈக்குவல் டு ஸோ நெட் குவான்டிட்டி வந்து எதுவுமே இல்லை, மற்ற கண்டிஷன்லாம் மேட்ச் ஆகுதுன்னும் போது உங்களுக்கு இந்த என்ட்ரி எடுக்கணும். ஸோ எந்த என்ட்ரி எடுக்கணும்னா அடுத்த முனையில் சிஏ பை பண்ணணும். கால் அண்டர்லையிங் நிஃப்டி 50. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி வந்து வீக்லி எக்ஸ்பைரி எடுத்துக்கிறோம். கரண்ட் வீக்கு குவான்டிட்டி வந்து லாட் 1. அங்கே ஏடிஎம்ல இருக்கிறது வந்து ஃபியூச்சர் பேஸ் பண்ணி தான் எடுக்கும். நம்ம ஸ்பாட் பேஸ் பண்ணி ஏடிஎம்மை செலக்ட் பண்ணணும். அதனால் எஃப்எக்ஸ் கொடுத்துட்டு ஃபார்முலா க்ரியேட் பண்ணணும். ரவுண்டு எல்டிபி பேஸ் வேல்யூ 50. ஸோ இந்த 50க்கு ஒரு அடுத்தடுத்த ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா 50 பேஸில் போகும். 50 NFO நிஃப்டி 50. ஓகே, இப்போ அடுத்த மணி சி எடுத்தாச்சு. ஆடு கொடுத்துருங்க. க்ளோஸு. இப்போ இதுக்கான எக்ஸிட் கண்டிஷன் கொடுக்கணும். ஸோ அதுக்கு எக்ஸிட்டுன்னு பார்த்தீங்கன்னா
EMA கிராஸ் ஓவர் டவுன் சைடில் நடக்கணும். ஸோ அப்படின்னா பொசிஷன் கிராஸ் -1 கிராஸில் போயிட்டு உங்களுக்கு இப்போ அப் சைடில் கிராஸ் ஓவர் இருந்தது டவுன் சைடில் மாறணும். அப்போ உங்களுக்கு EMA மேலே போயிடும். கீழே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ப்ரைஸ் இருக்கணும் உங்களுக்கு. கரெக்டாக க்ளோஸ் கீழே வரணும். அதனால் செகண்ட் சீரீஸில் க்ளோஸ் செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த EMAன்னு பார்த்தீங்கன்னா 20 தான் இருக்கும். அதை மாற்றல. சிம்பிள் போயிட்டு 5 மினிட் இன்ஸ்ட்ருமெண்ட் நேம் NFO 50 இங்கே பார்த்தீங்கன்னா சிம்பிள் 5 மினிட் இன்ஸ்ட்ருமெண்ட் நேம் NFO 50 சப்மிட். ஸோ ஒன்லி கிராஸ் ஓவர் டவுனில் ஆகும்போது எக்ஸிட் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ சிக்கு முடிச்சாச்சு. இப்போ செட்டு 2வில் பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனுக்கு பண்ணணும். ஸோ புட் ஆப்ஷனுக்கு இப்போ இந்த கிராஸ் ஓவர்ன்ற கண்டிஷன் ஆட் பண்ணணும். இப்போ ஆக்சுவலாக இங்கே ஆடு மட்டும் தான் காட்டுது. இப்போ நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும்னா இந்த இந்த இடத்துல பேஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு வரல. ஒன்லி ஆடு மட்டும் தான் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபஸ்ட் க்ரியேட் பண்ணிடணும். முதல்ல ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் கொடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் ஒன்ஸ் அது காப்பி ஆகிடுச்சுன்னா இங்கே பேஸ்ட் பண்ணிக்க முடியும். எரரில் இருக்கு. கிரியேட்டட். ஓகே. எதுக்காக நான் இதை காப்பி பண்ணி இங்கே போடுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதனால் அதை முதல்ல காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு மற்ற கண்டிஷன் டைமிங் அதெல்லாம் ஆட் பண்ணிக்குவேன். அது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ டைம் இப்போ என்ட்ரி கண்டிஷன் என்னென்ன கொடுத்தீங்களோ செட் 1ல் என்ன கொடுத்தீங்களோ அதையே இங்கே கொடுக்கணும் நம்ம. எக்ஸப்ட் அந்த அப்சைட் டவுன் சைட் கிராஸ் ஓவர் RSI இது ரெண்டும் தவிர. ஸோ என்ட்ரி டைமிங் greater than equal to 920. அடுத்தது பார்த்தீங்கன்னா டைமிங் கிராஸ் ஓவர் அடுத்து RSI கண்டிஷன் கொடுக்கணும். RSI சீரீஸ் -1 5 மினிட் இன்ஸ்ட்ருமெண்ட் நேம் NFO 50 இது வந்து 50க்கு கீழே இருக்கணும். ஸோ லெஸ் தென் 50. ஸோ இந்த கண்டிஷன் கொடுத்தாச்சு. இப்போது நெட் குவான்டிட்டி கீவேர்டு யூஸ் பண்ணோம். நெட் குவான்டிட்டி ஆஃப் ட்ரேடட் இன்ஸ்ட்ருமெண்ட் நேம் underlying Nifty 50 set number 2 second set. So condition number 1 like number 1 is equal to 0. So second setல put optionக்கான entry condition எல்லாம் கொடுத்தாச்சு. இங்கே புட் ஆப்ஷன் ஆட் பண்ணணும். அட் த மணி புட்டு ஆட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஆல்ரெடி நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன் அட் த மணி. அதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். கால் இருக்கிற இடத்துல புட்டுன்னு செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணாலே இந்த அண்டர்லைங் மாறிடும். அண்டர்லைங்கில் வந்து டிஃபால்ட்டாக நின்றுடும். எதுவுமே இல்லாமல் நின்றுடும். எக்ஸ்பைரியும் மாறிடும். எக்ஸ்பைரி டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா மந்த்லி எக்ஸ்பைரி தான் வந்து நிற்கும். இப்போ சிலர் மாடிஃபை பண்ணுறன்ட்டு பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு என்ன ஆகும்னா பார்த்தீங்கன்னா இந்த இந்த இடத்துல இங்கே மட்டும் மாற்றிருப்பீங்க. இந்த இந்த 2 விட்டுட்டுருப்பீங்க. அதனால் உங்களுக்கு வந்து என்ட்ரி எடுக்காது. சம்டைம் நிஃப்டி இருந்திருக்கும். நீங்கள் பேங்க் நிஃப்டிக்கு மாற்றுறேன்னு சொல்லிட்டு இங்கே போய் இந்த இடத்துல மாற்றுவீங்க. நிஃப்டியை பேங்க் நிஃப்டியாக மாற்றிடுவீங்க.
ஸோ இங்க மாத்துன உடனே என்ன ஆகும்னா, இங்க வீக்லி எக்ஸ்பைரி குடுத்துருந்தீங்கன்னா, இங்க என்ன டிஃபால்ட்டா மந்த்லி எக்ஸ்பைரி வந்து நிக்கும். அப்ப நீங்க இந்த என்ட்ரி எல்லாமே உங்களுக்கு வீக்லி ஓட எக்ஸ்பைரி என்ட்ரி வராது உங்களுக்கு. ஸோ இந்த மாரி பிகினர்ஸ் எல்லாம் இந்த மாரி மிஸ்டேக் நெறைய பண்றாங்க. ஸோ அதனால அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துங்க. இப்போ புட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்க. 50 3 வீக்லி மாத்திக்கணும். கரண்ட் வீக்கு. இது மாறாது. ரவுண்ட் 50 தான் குடுப்போம். அந்த மணிக்கு வந்து ரவுண்ட் 50ன்றது காமன் தான். அது மாறாது. மத்தெல்லாம் குடுத்தாச்சு. இப்ப இத அப்டேட் பண்ணணும். சிலர் அப்டேட் பண்ணாம க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா, அது அப்டேட் ஆகாது. அப்டேட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ இதுக்கு செகண்ட் செட்டுக்கு பார்த்தீங்கன்னா, புட்டுக்கோடைய எக்ஸிட் வந்து சிக்கான என்ட்ரி கண்டிஷன்ல வருது இல்லையா? கிராஸ் ஓவர். அது தேவைப்படும். அப்ப நான் என்ன பண்றேன்னா, செட் 1ல குடுத்த என்ட்ரி கண்டிஷன காப்பி பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு, அத செட் 2 ஓட எக்ஸிட்ல பேஸ்ட் பண்ணிடுறேன். பண்ணிட்டு, நம்மளுக்கு ஒன்லி கிராஸ் ஓவர் கண்டிஷன் மட்டும் தான் தேவைப்படுது. மத்த எதுவுமே தேவையில்ல. ஸோ இத டெலீட் பண்ணிடலாம். சரிங்களா? ஒன்லி கிராஸ் ஓவர் வந்து அப் சைட்ல ஆனா, புட் ஆப்ஷன் எக்ஸிட் ஆகணும். சப்மிட் குடுத்தாச்சு. நம்ம யூனிவர்சல் எக்ஸிட் டைம் பேஸ்ல ஒரு எக்ஸிட் குடுத்துரும். 3 மணி ஆச்சுன்னா, ஸ்ட்ராட்டஜி வெளிய வந்துக்கணும். டைம் greater than or equal to number 15. சப்மிட். இது முடிஞ்சது. அதான் செக் கண்டிஷன்ஸ் எவ்ரி 1 மினிட் இருக்கும் டிஃபால்ட்டா. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ அக்கவுண்ட்ல உள்ளவங்களுக்கு 1 மினிட் தான் இருக்கும். நீங்க செக் கன்டினியூஸ்லி மாத்த முடியாது. ஸோ ஸ்டார்டர் பிளான்லேருந்து வேற எல்லா பிளான் வச்சிருக்கோம் மாத்திக்க முடியும். ஸோ செக் கன்டினியூஸ்லி குடுத்துருங்க. குடுத்துட்டு, இங்க ரீஆக்டிவேஷன் ஆன் எக்ஸிட் 3 மணிக்கு எக்ஸிட் ஆகுதுன்னா, திரும்ப எத்தன ஹவர் கழிச்சு ரீஆக்டிவேட் ஆகணும். ஒரு 6 ஹவர்ஸ் குடுத்துடுறேன். குடுத்துட்டு, இங்க பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ண அப்புறம் எவ்வளோ நேரம் கழிச்சு ஓப்பன் ஆகும்னு கேட்குது. நம்ம ஃபர்ஸ்ட் கேண்டில் எடுக்கிறது ஃபர்ஸ்ட்டு 5 மினிட் முடிஞ்ச அப்புறம் எடுக்கிறோம். அப்போ உங்களுக்கு இந்த 5 மினிட் குடுத்துருங்க. குடுத்துட்டு, இது 10 மினிட்ஸ் இருக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏன்னா 3 மணிக்கு எக்ஸிட் ஆகுறோம். அதுக்கப்புறம் இது அதுக்கு உள்ள தான் இருக்குது. அதனால அந்த ப்ராப்ளம் இல்ல. மத்ததெல்லாம் வேற ஒண்ணும் இல்ல. அவ்வளோதான். இது அப்டேட் குடுத்துருங்க. குடுத்துட்டு, ஆ டெப்ளாய் குடுத்துடலாம். பேப்பர் ட்ரேட் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, அது பேப்பர் ட்ரேட்ல எப்படி ஒர்க் ஆகுதுன்றத கண்டிஷன் செக் பண்ணிக்கலாம். ஸோ மண்டே அன்னைக்கு இத கண்டிஷன் செக் பண்ணிட்டு, இதோட ரிசல்ட்ட அப்டேட் பண்றேன். இதில டவுட்ஸ் எதுனா இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.